விபத்துகள் அதிகமா இருக்குல்ல, குறைக்கணும்ல. அதுக்குன்னு இவங்க ஒரு 120, 150 போகக்கூடாதுல்ல. அரசு என்ன நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அந்த வேகத்துல போறாங்க. வேக கட்டுப்பாட்டு கருவி உள்ள பொருத்தி இருக்கும். அது என்ன வேகத்துல போகணும் இருக்கோ அதான் போகும். டெக்னிக்கல் பற்றாக்குறை மற்ற எல்லாம் ஆள் எடுக்கிறோம், இப்ப எடுக்கிறோம், எல்லாமே எடுக்கிறோம். தனியார் பஸ்ல வந்து பேருந்து கட்டணம் வந்து உயர்த்திருக்காங்க. நேற்றே ஒரு பேட்டியில கொடுத்துருக்கேன். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த மாதிரி அதிக கட்டணம் வசூல் செய்த பேருந்துகள் மீது அபராதம் விதிச்சிருக்கோம். சார், தொடர்ந்து பெண்களுக்கு இலவச கட்டணம் இதெல்லாம் கொடுக்குறீங்க. ஆண்கள் உங்களுக்கு இல்லையா சார்? ஆண்களுக்கு இருக்கா சார்? அப்புறம் வந்து சார், இப்போ வந்து இந்த இலவச பேருந்துனால தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துவர் பாதிப்பு. நீங்க வந்து எங்க அண்ணன் வச்சுக்கோங்களேன், என் தங்கச்சி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா என் மச்சாங்கிட்ட என் தங்கச்சி பணம் கேட்க கூடாதுன்றதுக்காக உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது இலவசமா விட்டுருக்கோம். உங்க பணத்தை தான் மிச்சம் பண்ணிருக்கேன். கடந்த சில நாளுக்கு வந்து கட்டணம் இலவச கட்டணம் அறிவிச்சோடனே தனியார் பேருந்து ஓட்டுநர் நடத்துறவங்கள எங்க வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் வச்சிருக்கீங்க? அதுக்கும் அதிகாரிகளும் பேசி அவங்களும் அமர வச்சு பேசி ஒரு முடிவு செய்யப்படும். யாருக்கும் இது பாதிப்பு வராது. அந்த வகையில் தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்காரு. ஏதாவது எல்லா கிராமத்துக்கு போயிருக்கு, கூடுதலா ஏதாவது போறதா இருக்காங்க, அதுக்காக விதிமுறைகள் ஏதாவது வச்சிருக்கீங்க? அதான் இப்பதான் நீங்க சொல்றீங்க, என்னென்ன ஆய்வு பண்றேன், மக்களோட கோரிக்கை கேட்போம், எங்க பஸ் தேவைன்னு கேட்டு. அதான் ஒரே ஒரு வார்த்தை, நான் பதவியை ஏற்று விட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை சந்திக்கும் போது அவர் சொன்ன முதல் வார்த்தை தான் சொன்னார்கள், குக்கிராமங்களும் நகரங்களும் இணைக்கப்பட வேண்டும், ஆட்டோக்களுக்கு மீட்டர் பொருத்தி கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும், இது ரெண்டும் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது நடைமுறைப்படுத்தப்படும். அதே மாதிரி அரசு அத்தனை பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கை எடுத்து இப்போ ஒவ்வொன்றா மாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். இது மூணுமே நடக்கும். ஆட்டோக்களுக்கு மீட்டர்கள் பொருத்தப்படும், அவர்கள் கோரிக்கைகளை ஏற்று மீட்டர் பொருத்தப்படும், அது நடக்கும். அனைத்து பேருந்துகளும் ஏசி பேருந்துகளாக மாற்றப்படும். மகளிர்னா உள்ள ஏறிடலாம். இல்ல சார், பிற மாநிலத்தவரும் வந்து பயன்படுறது மாதிரி மகளிர் தானே அவங்களும் எல்லாம் மகளிருக்கு பாஸ் கொடுக்குற மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காங்க. வந்துடுவாங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேருந்துகள் வந்து முதலே பார்த்துட்டு எல்லாமே அரசு பேருந்துகளாக ஏசி பேருந்துகளாக மாற்றணும்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து புகை, இப்போ டீசல் வண்டிலாம் வந்து அதிகப்படியான புகையில கட்டுது, சுற்றுப்புற சூழல் பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே எலக்ட்ரிக்கல் பைக்கும் கேஸும் மாற்றிட்டு இருக்கோம். அதற்கான வாகனங்களுக்கு கேஸ் நிரப்புவதற்காக இந்த பங்க் அரசு போக்குவரத்து துறை சார்பாக இந்த பங்கை திறப்பு விழா இன்னைக்கு இந்த திறப்பு விழா பண்ண வந்திருக்காங்க. தமிழ்நாடு சிஎன்ஜி பஸ் எவ்வளவு சார் ஓடுது? எத்தனை பணிமேல இருக்கு? சிஎன்ஜி பஸ் எவ்வளவு இயக்கம்? சிஎன்ஜி பஸ் இப்போ வர வந்துகிட்டே இருக்கும். டோட்டல் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன், எத்தனை பஸ் இருக்கு என்னங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன். இப்போ இங்கே மொத்தம் 144 பேருந்துகள் இங்கே நாமக்கல்ல ஓடிட்டு இருக்கு. படிப்படியா தமிழ்நாடு முழுசு எப்ப சார் இல்லை, இதுவும் இந்த போக்குவரத்தும் இதையும் கேஸாகவும் சிஎன்ஜி கேஸாகவும் மாற்றிட்டு இருக்கோம், எலக்ட்ரிக்கலும் மாற்றிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் இப்போ கேஸ் இந்த போர் ஏற்படுறதுனால கேஸ் தட்டுப்பாடு வருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எலக்ட்ரிக்கலாக மாற்றலாங்கிற ஆய்வில் இருக்கு. எல்லாமே அதான் மாற்றலாங்கிற மாதிரி எல்லாம் கலந்து ஆலோசித்து முடிவு செய்து வச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து எல்லாமே மாற்றப்படும். சார், இந்த கடந்த மார்ச்ல வந்து இது மாதிரி சிஎன்ஜி தட்டுப்பாடப்ப சில பேருந்துகள் இயக்க முடியாத சூழ்நிலை கொண்டு வந்தது. இன் ஃபியூச்சர்லயே அது மாதிரி வந்து அதுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம். எல்லாம் மாற்றலாம், எப்படி மாற்றலாம்னு சொல்லி உட்காந்து அரசு அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை பண்ணியிருக்கோம். அதன்படி தான் வந்து எல்லாமே எலக்ட்ரிக்கலாக மாற்றலாம்னு முடிவு பண்ணி இப்போ வர பேருந்துகள் பாருங்கள் அதிகமாக எலக்ட்ரிக்கலாக வருது. இனி வரும் காலங்களிலும் எல்லாமே எலக்ட்ரிக்கல் பேருந்தாகவும் அதே மாதிரி ஏசி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி ஏசி பேருந்தாகவும் வரும். சார், இந்த சிஎல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார், அவங்க ஏதாவது புதுசா எல்லாமே எடுக்கிறோம்.